கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. மலரட்டும் மலரட்டும் மனித நேய மலரட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே, இறுதி வெற்றி நமதானிக்கே. மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர். வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை, வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை, வேண்டும் வேண்டும் பூரண மது விலக்கு. மாநில அரசு மாநில அரசு, தமிழக அரசு கலைஞர் அரசு, மது கடைகளை திறக்காதே, பொதுமக்களை சீரழிக்காதே. பெரியார் அண்ணா வாழ்ந்துட்டு, பெரியார் அண்ணா வாழ்ந்துட்டு, பண்பாட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடையா, டாஸ்மாக் கடையா, வெட்கக்கேடு 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 வெட்கக்கேடு. சாராய் விற்ற காசில இலவச திட்டங்களா? குடலும் ஈரலும் கருகும் போது, குடலும் ஈரலும் கருகும் போது மருத்துவ காப்பீட்டா? அந்த பரிதாபம் தினமும் உழைக்கும் காசிலே, குடும்ப தலைவர் டாஸ்மாகிலே, குடும்ப தலைவி கண்ணீரிலே, மாறும் தந்தையின் தடுமாறும் தந்தையின். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மார்ச் 7 அன்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மதுக்கடைக்கு எதிராக மறியல் போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து காஞ்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டிலும் பல்லாவரத்தில் இப்பொழுது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர் சமுதாயத்தையும் மக்களையும் காக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே மதுவின் என்ற ஒரு அரக்கனை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான நிலை உலகத்திலே, அதுவும் இந்தியாவிலே தமிழகத்திலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. காந்தி தேசம் என்று சொல்லப்படுகின்ற மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாருடைய கொள்கையைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி நடத்துகிறோம். பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையைத்தான் நாங்கள் காக்கி என்று சொல்லக்கூடிய டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் மதுக்கடைகள், பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பள்ளிகள், வணக்க ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் மதுக்கடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இளைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதநேய மக்கள் கட்சியை தடுப்பதற்கு ஒரு மக்கள் சக்தி இயக்கத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. எப்படி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை போட்ட பொழுது மக்கள் கொந்தளித்து எழுந்து அதை முன்னாள் முதலமைச்சர் வாபஸ் வாங்கினாரோ, அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மதுக்குடைய மறியல் போராட்டம் காரணமாக தமிழக அரசு வாபஸ் வாங்கும் வரை மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம் ஓயாது என்று தெரிவிக்கிறோம்.